என்னப்பா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு 20 கத்தை வருமா 30 கத்தை வரும்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன். பேலர் ஓட்டுற வேலை தான் ப்ரோ. ஓரளவு கடந்து தான் ஒரு 30 கத்தை. அதை எடுத்து காமிக்க நான் அங்கேருந்து ரெக்கார்டு போட்டுட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா கட்டாகி போச்சுறாங்கண்ணே. ஷட் ஆகி போச்சு. வைஃபை போச்சு. கோடி விஷயத்தில் நம்ம சேனலுக்கு ஒரு ஐஃபோன் எடுக்க போகிறோம் ப்ரோ. புதிய வர கிரீஸ் ஆகாதரா கை காலலாம் டெய்லர் மாட்டணும்ல இப்போ. சரி விட 7ஆம் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன், வேறு வழியில். இறக்கி விடவே இல்லை கையை. அப்புறம் எப்படி வரும் இழுத்தா? அதான் கழட்டி விட்டு மேலே அட்டாச் பண்ணும். சரி போட்டி எங்கே நிற்கிது? அங்கே நிறுத்திக்கிறாங்க மாப்பிள்ள. எப்படி சாப்பிட்டு கிடைச்சிங்களா? இல்லை மாப்பிள்ள, இதெல்லாம் தனியாக கிடைக்குது. நீங்க 7ஆம் அறிவில் அது இது இதை மாட்டுறதுக்கு நீங்கள் 7ஆம் அறிவில் யூஸ் பண்ணி வாங்குவீங்க. அதான் கேட்டேன். இல்லை இது கேஜியில் மாட்டுறதுக்கு ஆல்டர் பண்ணுறது 1800 1700 வருமாமா? அவ்வளோ வரும் தானே. கையா 600 இந்த பட்டையா ஒன்று அது ரேட் அதிகம். 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அதனால பெரிய கை தான். கரெக்டாக சென்ட்ரலையே ரைட் மார்க். அது ரொட்டேட்டர் கழட்டி வரணும்டா இடமே. அதே இடத்துல மாப்பிள்ள கழட்டி விடலாம். அது டெய்லர் வரும். அது தடருக்குதா? சூத்திர கழட்டி விட்டுலாமா? தண்ணி பிடிக்க இது வந்தாங்கண்ணா. ஓகே நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் போட்டு விடுங்க. கிரீஸ் எல்லாம் போட்டு செவத்தில் கழட்டி விடலாம். இப்படியே கழட்டி விடலாம். விட திரும்பிக்கிட்டு அடுத்தது போய் பேலரை மாட்ட வேண்டியதான். அவ்வளோதான் ப்ரோ, மாட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ இது நூலுகண்டு, கவுண்டிங் மீட்ரு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்னொரு இந்த கள்ளச்செடி வர மட்டும் எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் ப்ரோ இருக்கும். வேலை எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது ப்ராசஸ் தான்.
சரி என்ன பண்ணுறது, பொறுமையாக போவோம். மாப்பிள்ளை எங்கே அங்கே பூண்டு வரான்னு பாருங்களேன். மீட்டர் மாட்டு மாப்பிள்ளை போகலாம். மானம் வேறு ஏன் மாப்பிள்ளை, மானம் இப்பயே மழை வர மாதிரி இருக்குறா. ரெடி ஜூட். மானம் வேறு இப்பயே மழை வர மாதிரி இருக்குதா, இங்கே கத்துறாங்க. ஆ ஃபேனு எல்லாமே இருக்குது வண்டியில். மாப்பிள்ளை வேறு ஃபேன் வச்சு கொடுக்கலான்னு வருத்தமா. ஒயரிங் வேலை பண்ணாது நிற்கிது ப்ரோ, அதை கண்டிப்பாக பண்ணணும். அதான் இனிமேல் எதுவும் வேலை இல்லை ப்ரோ இந்த டைமில். அவன் கேட்குற மாதிரி ஒயரிங் எல்லா வேலையும் ரெடி பண்ணிட வேண்டியதான். நம்மளாங்கல ப்ரோ பெட்டுமலை தான் போனதையும் மாப்பிள்ளை சுற்றி அப்படியே எடுத்து போய் ஃப்ரெண்டாக வேலை காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். காட்டுக்காரன் காட்டுக்காரனா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். எல்லாம் நீங்கள் அம்மாவாசை நடந்ததுனால எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு போகிறாங்கப்பா. இந்த அடிச்சு காஞ்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 20 கத்தை வரும்னு நினைக்கிறேன். ஒரு 30 கத்தனாச்சும் வந்தால் பரவாயில்ல. இதாக இருக்கிறது 1.5 மணி நேரம் ஆகி போச்சு. பார்ப்போம். இப்போ அப்படியே ஓரமாக நிறுத்திட வேண்டியதான் ப்ரோ. அப்படியே காணும் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ப்ரோ இதாக இருக்கிறதுக்கு. அவ்வளோதான். மானம் வேறு காட்டுக்கு வந்து இறங்கணுன்னு சொட்டு போடுது ப்ரோ, சொட்டு போடுது. மழை வந்துடுமான்னு தெரில. அவ்வளோதான் மாப்பிள்ளை ரீலரை இறக்கி போட்டுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆ சுத்து மழை வருதுன்னா என்ன பண்ணுறது, சுற்றி தானே ஆகணும். சுத்த அவ்வளோதானா? சும்மா தான் இருந்துச்சு. நீங்கள் தான் இந்த பக்கம் மாட்டி போட்டு அப்படியே ஒன்று. ஆ மறந்துட்டேன். அது அதில் என்ன இருக்குது, அதுதான் மெயின். மானம் பாரு, அதுக்காண்டி பிசு பிசுன்னு பெய்யுது. ஒரு 20 கத்தை 25 கத்தை வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா மழை வந்துருக்கு. ஒரு நாள் காஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். மழை வரலையே, சரி மழை வேறு வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் தட்டெல்லாம் முறந்து தட்டு ப்ரோ. ஓட்டுறதுக்கு 1.5 மணி நேரம் அன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த வானியில் தான் போய் மாட்டிக்கிட்டா நம்ம கட்டுறப்பாரு வெளியிலே வர மாட்டேங்குது. ஏகப்பட்ட தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்குது. ஒரு கட்டை லோடாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் காய விட்டுருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. இந்த தண்டு மட்டும் லைட்டாக பச்சையாக இருக்குது. ஆனால் மழை வந்துடுமோ, மழை வந்துட்டால் அறுத்து தட்டெல்லாம் வீணாக போயிடுமாப்ல அப்படின்ட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஞ்சிக்கும். இடத்துக்கு தானே காஞ்சிக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
போடாதனால முன்னாடி தூக்குனா அப்படியே என்ன மாதிரி எழுந்திரிக்குது. இதில் அறுத்துட்டு போகும்போது அப்படி தான் கட்டுறப்பாரு மாட்டிக்கிச்சு. இந்த இடத்துல மாட்டி வெளியே போகாட்டி அன்றைக்கி படாத பாடு போட்டுது. பாருங்காட்டி கோயிலுக்கு போயிட்டு ஆட்டோக்காரர் வர்றாங்க. நம்ம எடுத்து ஓரமாக நிறுத்திக்கலாம், வேலை பிடிச்சிடும். மாப்பிள்ள 2 வீல்லையும் அப்பப்போ ஓட்டுறான். வயலே 20 கத்தை கூட வராதாட்டு, அடுத்தது தான் டைம் ஆக மாட்டேங்குது. கத்தியே உழுவுலையே. நான் கூட ஒரு 30 கத்தை உழுவோன்னு நினச்சா 20 கத்திலே முடிச்சுவிடுவோம் அடுது மாப்பிள்ளை. ஓகேன்னு மாப்பிள்ளை பாருங்கள் எத்தனை முட்டை போட்டான். ஆடி செல்லு நான் ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி தரேன் மாட்டியான். மாப்பிள்ளை முட்டையாக போட்டு தள்ளிட்டான். இதெல்லாம் எங்கள் வண்டியில் இப்போ வண்டி ஓட்டுன ப்ரோ, எங்கள் வண்டியில் வண்டி ஓட்டுனா அறுதியாக ஓட்டவும் முடியல. எல்லாம் தள்ளிக்கிட்டு போச்சு. இருபதுனாச்சும் வருமா? இன்னும் 5 வரும். ஆனால் வேறு லைட்டாக மோடம் போடுது, வெயில் அடிக்குது, மோடம் போடுது, எல்லாம் வேலையும் நடக்குது. முறக்கான் பேலர் எடுத்து எப்படி சொல்கிறது, கம்பி உடஞ்சி போச்சு. பட்டையா? ஏய் வருவான் காடு டைம் காடு ஸ்பீடு. காடு வந்து காட்டின காடு வந்து 120 ரூபா ப்ரோ. அவ்வளோ பணம் போட்டு வாங்கி போட்டாலும் சடக்குன்னு உடையுது. இதெல்லாம் ஓரமாக கிடந்தா விலைக்கு எடுக்காது, எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அஞ்சு கிளப்பில தெரியல மாப்பிள்ள, எதுக்கு மறுபடியும் சோளம் வைக்கிறதுக்கா? மறுபடியும் சோளம் வைக்கலாமா இல்லை வெங்காயம் போடலாமா?
சரி ஏதாவது 5 கிலோ ஓட்டுறதுனால அப்படியே சோளம் மட்டும் ஓட்டிக்கலாமா? 5 கிலோ ஓட்டி விடலாம்னு நினைக்கிறேன். பொறுப்பு தானே இருக்கும் சோளம் கட்டுறாங்க. ஆடி ஈரமாக தான் ஒரு 4 நாளைக்கு மாட்டிக்கு மேய்ங்க. ஒரு 2 நாளைக்கு மாட்டை கட்டி மேய்ங்க. அப்புறம் 5 தோட்டு தூரம் அப்புறம் 5 கிலோ போடு. அப்புறம் வேறு வேலைக்கு முடிக்கிறோம் ப்ரோ. அது வேறு ஒரு 2 நாளில் அதோட வீடியோ வந்துடும். ஒரு 35 கத்தை வந்தால் நம்ம வண்டியில் ஈஸியாக ஏற்றிக்கலாம். ஒவ்வொருத்தர் கேட்டால் 50 கத்தை 100 கத்தை கூட ஏற்றுறோம் ப்ரோ டிராக்டருங்கிறீங்க. நம்ம சைடு 35 ஏற்றிட்டோ பெருசு. ஏன்னா நீங்களாம் லோடு கவர் அதிகமாக வச்சுருப்பீங்க. ஏன்னா கொடி முடிச்சா என்னமோ ஒன்று வச்சு மாப்பிளா நூல் வாக்கில் பார்த்து சுத்த பிரிஞ்சு போயிடும். உடனே கத்தை ஏற்றுறதுக்கு வந்துட்டானுங்க. மாப்பிள்ளையும் ஓடி இருக்கிறாங்க. மழை வரலன்னா இங்கேயே காய்ச்சுன்னு கூட ஒரு 2 நாளைக்கு விடுவாங்க ப்ரோ. அந்த மானத்தை தான் நம்ப முடியலையே. ஸோ அதனால் உடனே வீட்டில் போட்டுடலாம். முதல்ல காயிட்டோம் என்ன வேலைக்கு போகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். மழை வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதில்லை. சரி ஒரு பிரேக் அடி அப்படியே மாப்பிள்ளை ரவுண்ட் அடிக்கிறான். நார்மல் 580க்கும் இதுக்கும் பேலர் ஓட்டுறதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஓட்டின நண்பர்களுக்கு சொல்லுவீங்க. அதனால் ஒவ்வொருத்தர் இப்போ ஷோரூமில் கூட என்னம்பாங்க, நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க ஷெடில் கியர் நார்மல் எடுத்துக்காமாங்க. அதனால் இன்னுமே எடுக்கிறீங்க நார்மல் வண்டியெலாம் எடுக்காதீங்க ப்ரோ. ஷெடில் கியர் எடுத்துக்காங்க. எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிரும். நாளைக்கு பேலரே போட மாட்டோம் ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் கால சூழ்நிலைக்கு போடுற மாதிரி வந்துடும். அப்போ திரும்பி வண்டி மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷெடில் கியரை எடுத்துக்கிறது தான் என்ன கேட்டால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என்ன ஒரு 30,000 சேர்த்தி போகும். ஷெடில் கியர் இருந்துட்டால் துன்பமே இல்லை. எப்படி வேணாலும் நான் போட்டலாம். எல்லா யூசேஜுக்கும் ஆகும். இப்போ நார்மல் கியருக்கும் ஷெடில் கியரும் போட்டால் டீசல் மைலேஜ் என்ன பண்ண வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டும் ஒரே மைலேஜ் தான். அந்த கியர் பாக்ஸில் மட்டும் ஃப்ரண்ட் போகிறதுக்கு பேக்குக்கு மாற்றி கொடுத்துக்கிறாங்க. இது மட்டும்தான் வித்தியாசம்னு வச்சுக்காங்களேன். ஒரு பட்டாளமே வந்துருச்சு தட்டு ஏற்றுறதுக்கு. என்ன மாப்பிள கூப்பிட்டு வந்துக்கிற ஆளுங்களுக்கு காடு தாங்காதாட்டுக்குது. கூப்பிட்டு வந்துக்கிற ஆளுங்களுக்கு காடு தாங்காதாட்டுக்குது. அதான் நம்ம பசங்களுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு ஒரு செகண்டில் ஏற்றிடுவாங்க. நம்ம சுத்ததான் மாட்ட மாட்டேங்குது. அதை கொஞ்சம் இல்லாத மட்டும் பேசு. ஆமாம், அப்புறம் உடனே கட் பண்ணி தூக்கிட வேண்டியது தான். சரி விடு, செருப்பு எடுத்து கொடுத்துருவான் விடு மாப்பிள்ள. இது கூட செய்ய மாட்டானா? நவுத்திக்கலாம். இந்த அந்தான ஒரு கற்றுக்குது, அதை தூக்கி அந்தான போட்டு வண்டிக்கு அந்தான ஒரு கற்றுக்குது பாரு. சரியா போச்சு மாப்பிள்ள, போடு. அப்படித்தான் அவனுக்கு போடுற வேகத்துக்கு என்ன பண்ண முடியும்? பேரு கொஞ்சம் ஆளு. ஆமாம், தூக்கி இருந்தானே போடுங்கடா, வேலை முடியிட்டோம். எடு, அவனை கீழே தள்ளிவிடாது. இரு, அவன் உட்காரட்டும். எடு வீடு பருத்தி காட்டில் விடாதுந்தா சரி போ.
அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஏற்றிக்கிட்டு தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான் ஒரு 10 நிமிஷத்தில். மாப்பிள்ளை சுற்றிட்டு இருக்கிறான்னு ஒரு 5 கட்டை. மாப்பிள்ளை அடி திருப்பி வச்சுக்கா. இப்படி போடு. அப்படி ஒரு கத்தை, அந்தான ஒரு கத்தை கரெக்ட் பண்ணி சென்டர் வச்சுக்கா. நல்லா முன்னாடி எஜ்ஜில் வச்சுக்காமா. இப்போ இன்னும் உருட்டு முன்னாடி போட்டு இன்னும் உருட்டை தானே. அப்படி இன்னும் உருட்டை, இன்னும் உருட்டை. இந்த கத்தி உருட்டு மாதிரி. ஓகே. அவ்வளோதான். இப்படி விட்டுட்டோம் சென்றா. அங்கேயே விட்றோம், அங்கே போட்டுக்கலாம். அங்கேயே விடு, அப்படியே விடு. இவனை விட்டா வீட்டுக்கு போவாங்காட்டி கத்தையெல்லாம் ரோட்டில் சாலை விட்டுட்டு வந்துடுவான்டா. பொட்டிக்குள்ள இருக்கிற 9 கத்தையும் மட்டும் பத்திரமா இருக்கும். நீ இறக்குற வேலையை உருப்படியாக செய்ய. ஃபோன் பேசுகிற வேலையை கரெக்டாக பேசு. அட்டாடாடாடா. அப்போ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 கத்தை சென்டரில் வச்சு விட்ரு. ஏன் வெளியே வருது? நீ ஏறு தம்பி மேலே. இந்த கத்தையை தூக்கி மேலே போட்டுருமாப்ல. தூக்கி அலையில வை. நீ ஏறலாதரா, உருட்டி விட்டுரும்டா, கீழே இறங்கிடுறா. போதும் விடு, தள்ளாத வெளியே கமுந்து போயிடும். ஓகேப்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ ஒரு நாட்டில் ஏற்ற முடியாது. அடிக்கிட்ட நான் 3 ஷேர் இருக்குது, ஒரு செரவே இருக்குது. இருங்க 2 பேர் அப்படியே மேலே ஏறுங்க. ஏமாப்பிள்ள இதுக்கு மேலே ஹைட்டாக போட்டால் அங்கே எதாவது வீதியில் மாட்டுமா? இதே மாட்டும்டா மாப்பிள்ள, சர்வீஸ் லைன் மாட்டும்டா. இப்போ ஒரே நடையிலையும் போட முடியாது, அதனால் கொட்டிட்டு வந்துடுறோம். போலாமா? நீ இறங்கி வா. அவன் மேலே ஏறிட்டோம். அவன் தம்பி இருந்தானே ஒரு கத்தை இருக்குது பாருங்க, எடுத்து விடுங்க. ஏன் பையா 2 அடியாக போட்டு வரீங்கன்னா பார்த்தீங்களா, இதெல்லாம் வீதி, நல்லா வீதிக்குள்ளே வந்து சர்வீஸ் லைனெல்லாம் ரொம்ப கீழால் இழுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உரையும்னு சொல்லி தான் சரி மேலே 5 கற்றுக்குது, ஏன் ஒரே நடையில் போட்டு முக்கணுன்னு தான். பக்கம் தான் ப்ரோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது. அதனால் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டு நிற்காங்க. அவ்வளோ இந்த ஊர் தான் கொட்டணும். ஓகேன்பா, ஒரு 5 கற்றுக்கு தான் எடுத்து போட்டு முடியாது. அதே ஏறுமாப்ல தண்ணி வேணுமாம்மா? கொண்டாந்துக்கிறேன் வாங்க.
கேட்டியா முடிஞ்சுதா? ஓகேன்பா, அவ்வளோதான் 35 கத்தை ஏற்றிருந்தா ஒரே நிலை ஏற்றலாம். ஆனால் அங்கே லைன் இருக்கிறதுனால பிரச்சனை போக முடியாது. அதனால் 2 நடை ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அது பிஸ்கு. அது அரை கத்தை வர்றதெல்லாம் எல்லோரும் பிஸ்கு தான் போடுறாங்க. மாப்பா அந்த வண்டி எடுப்பா. அவன் எடுக்கிறது ஒரு காரணம், அந்த 3 கத்தைக்கு வராது. என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்கு கத்தை சின்னதாகி போச்சு. பாட்டில் அவ்வளோதான் ஏற்றிட்டு வரட்டும். வானம் பாருங்க எவ்வளோ மழை இறங்கிருச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரத்தில் மழை வராது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏமாப்ப தேவலோட அந்த பக்கம் தேவையில்ல, லோடு இந்த பக்கம் தானே இருக்குது. இந்த பக்கம் மாட்டினா போதும். என்ன பண்ணுற, அந்த பக்கம் டம்மி தானே. விளையாட்டு போகல செத்த மொத்தம் தூக்கி போட்டாங்க. ஆள் இருந்தால் மேன் பவர் இருந்தால் எல்லாமே ஈஸி ப்ரோ. ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். 5-6 பசங்க வந்தானுங்க, நல்லா செட்டு. விளையாட்டு போகல 5 நிமிஷத்தில் ஏற்றிட்டாங்க. சரி 2 பேராக இருந்தால் தூக்குடான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டிட்டு கிடக்கணும். கவத்தடு மாப்பிள்ள. கொதிப்பு வந்துருமா இப்போ? பார்த்து வானில் விட்டுற போகிறான் கரெக்டாக ஏறத்துக்கு மாதிரி. ஓகேப்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ளை போய் சைட்டில் போட்டு வரட்டும். அவன் பாருங்க யார் சொல்றதுக்கு எங்கே திருப்பி வச்சுக்கிறேன். ஓகேப்பா, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர்.